வணக்கம், வெல்கம் டு ஐக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். மைசெல்ஃப் முகமது அஷ்ரஃபுல்லா. இன்னைக்கான ஆப்டிடியூட் செஷனில் புக் பேக் சீரீஸ் மென்சுரேஷன் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷனில் 2 கிளாஸ் போயிருக்கோம். இது வந்து 3rd செஷன். லெட் மீ டைரக்ட்லி மூவ் ஆன் டு டுடேஸ் செஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் ஹைட். ஹைட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம் ஹைட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 1 பங்கு, ஒன்றுக்கு 3 பங்கு. ஓகேங்களா, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா when the height of each cone, ஒரு கோனோட ஹைட்டும் வந்து 3 times the radius of smaller cone அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, ரைட் சர்க்குலர் கோன்னா இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும். எஸ், இப்படி தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ஒன்றுக்கு ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 1x. அதாவது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரேஷியோவா கொடுத்துருங்க 1:3ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண அப்படின்னா எதுலையோ எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸில் 1 பங்கு, அதே மாதிரி இந்த எக்ஸில் 3 பங்கு, இந்த மாதிரி எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்காங்க. ரேடியஸ்னால RR கூட எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ ஒன்றுத்துக்கு ரேடியஸ் வந்து 1x, இன்னொன்றுக்கு ரேடியஸ் வந்து 3x. அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்து சேம். இதுவுமே h தான், இதுவுமே h தான். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ பாருங்க, ரேஷியோன்றதால πRL இந்த மாதிரி போட்டுக்கிறேன், டிவைடட் பை πRL. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் பண்ணலாம். இப்போ இது 1, இது 1, அதே மாதிரி ரெண்டாவது வந்து 2ன்னு சொல்லி நான் எடுத்துக்க போறேன். ரைட். இப்போ இதுல இருந்து எனக்கு என்னென்ன தெரியும் பாருங்க. ஆரோட வேல்யூ எனக்கு தெரியும், ஏன்னா 1x 3x இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இப்போ L நாம கண்டுபிடிக்கணும். இப்போ L1 is equal to what, root of by Pythagoras theorem radius square r1 square plus h1 square. ஓகேங்களா, இதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு L2 is equal to root of r2 square plus h2 square. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து பாருங்க, வெரி சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரேடியஸ் வந்து 1x நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, பிளஸ் h1 என்றது பாருங்க, இங்க பாருங்க, ரெண்டு ஹைட்டும் வந்து 3 times the radius of smaller cone. இப்போ ஸ்மாலர் கோன் எது, ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் வந்து இதுதான், 1x தான் வந்து ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோன். அப்போ 3 times அப்படின்னா 3x தான் வந்து ரெண்டுத்துக்கும் ஹைட்டு. ஓகேங்களா, அப்போ 3x அப்படின்னா 3x the whole square. இப்போ அதே மாதிரி இதுக்கு பாருங்க, எனக்கு ரேடியஸே என்ன இருக்கு செகண்டுக்கு 3xன்னு சொல்லியிருக்கு, 3x ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 3x ஸ்கொயர் போடலாமா? அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நான் எல்லோட வேல்யூ டேரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். இப்போ இது வந்து போடும்பொழுது எனக்கு என்ன வருது பாருங்க, இது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் 10x ஸ்கொயர் வருதா? இப்போ இது எப்படி எழுதலாம், √10 × x இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இதே மாதிரி இங்கே எழுதும் பொழுது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, 18x ஸ்கொயர் வருதா? இப்போ 18x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க, 9 × 2 நான் எடுத்துக்க போறேன். 9 × 2 times of x ஸ்கொயர். அப்போ இந்த 9 √9ன்றது என்னது 3. இப்போ 3 √2 × x ஸ்கொயரும் வெளியே வந்துருச்சு. இப்போ டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பாருங்க, பை கெட்ஸ் கேன்சல் போயிடுமா? இப்போ ஆரோட வேல்யூ என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க. ஆரோட வேல்யூ வந்து நான் 1x. ஓகேங்களா, இன்டூ L1ஓட வேல்யூ என்னது √10x. ஓகேங்களா, டிவைடட் பை R2ஓட வேல்யூ என்னது 3x இன்டூ L2ஓட வேல்யூ என்னது 3 times of √2x. இப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து பார்க்கும்பொழுது பாருங்க, 2 x's கேன்சல் ஆகிடும். ஆயிடுச்சா? ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ இந்த √10 வந்து √5 × √2ன்னு சொல்லி எழுதலாமா? எஸ், தாராளமாக எழுதலாம். இப்போ அதே மாதிரி கீழே இருக்கு 3 × 3 வந்து 9 × √2. இப்போ இதுல இருந்து √2 கெட்ஸ் கேன்சல். இப்போ இது ரேஷியோவில் கேட்குறாங்க, √5:9 இஸ் தி ஆன்சர். இதோட ஆன்சர் என்னது, √5:9. வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். தி ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இன்க்ரீசஸ் பை 60%. இந்த மாதிரி கொஸ்டின் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 95% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்களேன். ரேடியஸ் வந்து ஆல்ரெடி வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 6 இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 25% அப்படின்னா என்ன, 25% அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 25 divided by 100 ரேஷியோவில் சொல்லும்போது, which is equal to what, 1 divided by 4. அப்போ 4 இருந்தது, 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, 5 divided by 4 ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்போ ரேடியஸ் பாருங்க, 6 இருந்த ரேடியஸ் வந்து 5 divided by 4 6 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானா என்ன பண்ணுவோம் பாருங்க,
சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் 4πr². ஸ்பியருக்கு தானே, ஸ்பியருக்கு எடுத்த உடனே நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தனியா, அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னவா இருக்கு, உருண்டையா இருக்கு. ஓகேங்களா, எல்லா சைடுமே உருண்டையா இருக்குது. மேல் பார்ட் கீழ் பார்ட் சொல்லி தனியாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரவுண்டா இருக்கிறதால 4π² தான். இப்போ எப்படி வந்து இது கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா எப்படி வந்தது, எப்படி ஞாபகம் சொன்னேன், 4 × ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்தது, 4πr1². சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டாவது 4π, இந்த ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு எனக்கு 5/4 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே R1 கூட தேவையில்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆறுனே வச்சுங்க. எதுக்கு R1, ஆறுனே வச்சுங்க. அடுத்து பாருங்க, எனக்கு 5/4r ஆயிடுச்சு. இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. 5/4r² ஆயிடுச்சா? இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து பாருங்க, எனக்கு என்ன கேட்குறாங்க, இப்போ இது எப்படி எழுதலாம், 4πr² எழுதலாமா? அந்த r² வெளியே வந்துடும். இப்போ 25/16 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா இதானே கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு வாட், இதை அழிச்சிடுறேன்னா இந்த ரஃப் டயக்ராமில் லெட் மீ இரேஸ். இப்போ அழிச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 25/16 4πr² மைனஸ் 4πr² டிவைடட் பை ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது, 4πr² இதானே இருந்தது, இன்டூ 100. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் இருந்து பார்க்கும்போது என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க, இந்த மேல இருந்து 4πr² வந்து நான் காமனாக வெளியே எடுக்க போறேன். எடுத்தேன் அப்படின்னா 25/16 மைனஸ் 1 டிவைடட் பை 4πr² இன்டூ 100. இப்போ ஃப்ரம் திஸ் இங்கே பாருங்க 4πr². ஏன் நான் இன்டூ 100 போடுறேன், ஏன்னா வந்து பர்சன்டேஜ்ல தான் ஆன்சரே கேட்குறாங்க. கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன வருது, 25/16 எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 16 டிவைடட் பை 16 இன்டூ 100. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது, மைனஸ் பண்ண அப்படின்னா 9 டிவைடட் பை 16 இன்டூ 100 போடலாமா, 9 டிவைடட் பை 16 இன்டூ 100. ஓகேங்களா, நான் அடுத்த பேஜில் எழுதுறேன். ஓகேங்களா, 9 டிவைடட் பை 16 இன்டூ 100. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது 4 ஆயிடுச்சா, இது 25 ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், இதே கேன்சல் பண்ண போகிறேன். 6.25 ஆகிடுமா. இப்போ 9 × 6.25 which is equal to 56.25% is the answer. So find the percentage increase in surface area. ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 56.25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, let me move on to the next. அடுத்த क्वेश्चन என்னன்னு சொல்லி பாருங்க. சேம் क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கா. அடுத்த क्वेश्चन பாருங்க. The internal and external diameters of the hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost to paint the vessel all over at rupees 0.14 per centimeter square. இவ்வளவுதான். இல்ல வெரி சிம்பிள். என்ன சொல்லிட்டாங்க, hollow hemisphere. ஹெமி அப்படினாவே ஸ்பியர்ல பாதி. சரிங்களா, இதுதான் ஹாலோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹாலோன்னா என்ன ஆயிடும், இதுல ஹோல் இருக்கதா அர்த்தம். பாருங்க, இந்த இதுதான் வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர். நான் வரைகிறேன், இதுதான் வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர். இப்போ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன். 20 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ உள்ள இருக்கிறதுக்கு டயாமீட்டர், இதுக்கு டயாமீட்டர் வந்து 20, வெளியே இருக்கிறதுக்கு டயாமீட்டர் அது 28. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, 28. அப்போ இதோட ரேடியஸ் என்ன, இதுக்கு டயாமீட்டர் 20னா இதுக்கு ரேடியஸ் 10. அப்போ இந்த பெருசுக்கு பெரிய ஆறுனது, இதுக்கு ரேடியஸ் வந்து 14. இந்த அளவு தெரிஞ்சிச்சா எனக்கு. இப்போ பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்ட் அடிக்கணும்னு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாருங்க. ஓவராலா பெயிண்ட் அடிக்கணும். the cost to paint the vessel all over, மொத்தமா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ இங்க பாருங்க, மொத்தமா பெயிண்ட் அடிக்கணும்னா curved டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு curved surface area plus இது வந்து ஹாலோன்றதால இங்க பாருங்க, இந்த இடம் வந்து ஹோலா இருக்கு. ஓகேங்களா, இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு, சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்போ சர்க்கிள் அப்படின்னா பை
கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏன்னா வந்து பெரிய ரேடியஸ், இது பெருசுக்கு வந்து நான் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறேன், இது சின்ன ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பெரிய ரேடியஸ் மைனஸ் இங்கே பாருங்க, இப்போ இந்த பார்ட் ஒன்று தான் வேணும், இந்த பார்ட். ஏன்னா நடுவில் வந்து ஹோல் வந்துருச்சு. இப்போ ஹோல் வந்துருச்சுன்னா இந்த சின்ன ரேடியஸ் பார்ட் வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் பண்ணலாமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியும் பாருங்க. ஒரு ஸ்பியர் இருந்தது அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன வரும்? 4 பை ஆர் ஸ்கொயர். இதுதானே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். அப்போ பாதி ஸ்பியர்ல பாதி தானே ஹெமிஸ்பியர். அப்போ இதில் பாதி அப்படின்னா என்ன வரும்? 2 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? 2 பை ஆர் ஸ்கொயர் போடலாமா? பட் இங்கே எத்தனை ஆர் இருக்கு இங்கே பாருங்க. இது ஒரு ஹெமிஸ்பியர், சின்னது ஒன்று இருக்கு. அதனால வந்து 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டைரக்டாகவே பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்க, இதில் வந்து பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பண்ணலாமா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. இதுல இருந்து டைரக்டாவே நம்ம மைனஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நான் பையை வந்து 2 பையை வந்து நான் வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ 2 ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர், இங்கே பிளஸ் தான், பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து பாருங்க, பை கேபிட்டல் ஆர் 2 இருக்கு. அப்போ 3 ஆர் ஸ்கொயர், ஸ்மாலர் பாருங்க பிளஸ் ஆர் ஸ்கொயர். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டைரக்டாக இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வருது பாருங்க. அடுத்த பேஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர், ஆர் கேபிட்டல் ஆர்னது 14, ஸ்மால் ஆர்னது எனக்கு வந்து 10. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 22 divided by 7 into 3 times of capital R 14 square plus small r என்னது எனக்கு small r வந்து இங்கே small r 10 square போடலாமா? இப்போ from this இதுல இருந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த பேஜ்ல 22 divided by 7 into 3 times of 14 square 196, 10 square 100, ஓகேங்களா? which is equal to 22 divided by 7 into என்ன பண்ணலாம், இது 3 into 196 என்ன வருது, 588 வருது plus 100. ஓகேங்களா? அப்போ என்ன வருது எனக்கு 22 divided by 7 into 688. இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்ராக்சிமேட்டாக பண்ணிங்க. எனக்கு 22 divided by 7 வந்து 1.34 into 688. ஓகேங்களா? which is equal to what எனக்கு 2160.32 இந்த மாதிரி வருதா? ஓகே. இப்போ இதுதான் ஏரியா. என்ன யூனிட்ஸ்ல இருக்கு? ஏன்னா கண்டுபிடிச்சது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது என்ன யூனிட்? சென்டிமீட்டர் யூனிட்ல இருக்கு. இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 0.14 அப்படின்னா எனக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர்? 2160.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைரக்டா இதுல மல்டிப்ளை பண்ணுங்க. எழுத பாருங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங், பெயிண்டிங் காசு கேக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ? அட் 0.14 per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லை அப்போ எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனக்கு கடைசியாக வந்த வேல்யூ 2160.32 into 0.14 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு எவ்வளோ வந்து பாருங்க 302.44 இஸ் தி ஆன்சர். இந்த மாதிரி சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இவ்வளோ ருபீஸ். ஓகேங்களா? இது ருபீஸில் வந்து சொல்லணும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் அதிகப்படியான வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட் சம் தான். இது எப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா? ஒன்லி வென் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபார்முலா வந்து நம்ம புரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த சம் அப்படின்னா இப்படி தான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து கால்குலேஷன். இது ரெண்டுமே எப்போ வரும் அப்படின்னா ஒன்லி வென் நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் ஒன்று தான் வரும். மென்சுரேஷன் அப்படின்னாவே இப்படி தான். ஓகேங்களா? அதனால ட்ரை டு ப்ராக்டிஸ் வெல். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. ஓகேங்களா? அப்போ டாப் பார்ட்டும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணணும். அப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு? ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப் பார்ட். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வேற என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஃபைண்ட் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி பெயிண்டிங் the lamp if the cost of the painting 1 square centimeter is ₹2 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர்னு மாத்திக்கங்க. இது எல்லாமே சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ எந்த ஏரியா நம்ம பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப் பார்ட். இதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃப்ரஸ்டமோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா.
we know that cone ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது curved surface area of the cone. ஃபார்முலா என்ன? pi r l. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படினா எத்தனை r இருக்கு? பாருங்க, ஒரு கேபிட்டல் R, இன்னொரு ஸ்மால் r. ரெண்டு r இருக்கா? இது ஸ்மால் r, இது வந்து கேபிட்டல் R. ஓகேங்களா? ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது pi capital R plus small r the whole L plus the மேல் part. இந்த மேலே எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஷேப்பா இருக்கும். அப்ப ரவுண்ட் அப்படினா ஏரியா ஆஃப் சர்க்கிள். pi என்ன r இது? இது ஸ்மால் r தான் ரேடியஸ். அப்ப pi r ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து பாருங்க, pi என்ன பண்ண போறேன்? pi r காமனா வெளிய எடுத்தா r plus r the whole L plus r ஸ்கொயர். இந்த மாதிரி வருதா? இப்போ from the questionல இருந்து எனக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லி பாருங்க. கேபிட்டல் R தெரியும். கேபிட்டல் Rன்றது 12, क्वेश्चनலயே கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். ஸ்மால் r எனக்கு தெரியும். ஸ்மால் r வந்து என்னது? 6 சென்டிமீட்டர். இதுவும் क्वेश्चनலயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேபிட்டல் R தெரியும், ஸ்மால் r தெரியும். இங்க L தெரியாது எனக்கு. இப்போ Lன்றது ஸ்லாண்ட் ஹைட், இது தெரியாது. அப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணுவோம் நாம? ஹைபோடெனஸ் ஸ்கொயர் பிளஸ் அதாவது ஸ்லாண்ட் பை பைத்தகோரஸ் தியரம். அப்ப பைத்தகோரஸ் தியரம்னா ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் தான், இதுதான் என்னது எனக்கு? ஹைபோடெனஸ். அப்போ பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர். அப்போ அந்த மாதிரி போடும்போது h ஸ்கொயர் பிளஸ் நம்ம கோன் போடும்போது r ஸ்கொயர், ஒரே ஒரு r தான் போடுவோம். பட் இங்க எத்தனை r இருக்கு? ரெண்டு r இருக்கு. அப்போ r minus r the whole ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து பாருங்க, ரூட் ஆஃப் h ஸ்கொயர். ஹைட் என்னது கொடுத்துருக்காங்க? 8 ன்னு சொல்லிட்டு क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. h is equal to 8 சென்டிமீட்டர் அப்படி சொல்லிட்டு. அப்போ 8 ஸ்கொயர் 64 பிளஸ் இங்க என்ன வரும் எனக்கு? கேபிட்டல் R. கேபிட்டல் R எனக்கு என்னது? 12, ஸ்மால் r வந்து 6. அப்போ 6 ஸ்கொயர் 36 which is equal to what? Root of 100 which is equal to what? 10 centimeter is the slant height. கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளவுதான். இப்போ டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும் எனக்கு? 22 divided by 7. கேபிட்டல் R ஓட வேல்யூ என்னது எனக்கு? 12, ஸ்மால் r ஓட வேல்யூ என்னது எனக்கு? 6. ஓகேங்களா? 18, L slant height வந்து 10 இப்பதான் கண்டுபிடிச்சோம். பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து பாருங்க, இப்போ from this 22 divided by 7 எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 180 plus 36 போடலாமா? இப்போ இதுல இருந்து 22 divided by 7 அப்போ 216 ன்னு வருதா? 180 plus 36 வந்து 216. இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பாருங்க. 678.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே ஏரியான்றதால நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ரைட். இப்போ பாருங்க, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெயிண்ட் பண்றதுக்கு என்னது? 2 ரூபாய். அப்போ இவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி போட்டுருங்க. therefore the cost of painting என்ன வரும் எனக்கு? total area into 2 rupees. total area என்னது எனக்கு? 678.85 into 2 which is equal to multiply பண்ணோம் அப்படின்னா 1357.72 rupees. இதெல்லாமே பாருங்க, இதெல்லாம் rupees. ஓகேங்களா? that's all. இந்த மாதிரி क्वेश्चन அதிகப்படியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். let me move on to the next. அடுத்த क्वेश्चन என்னன்னு சொல்லி பாருங்க. find the volume of cylinder whose height is 2 meter whose base area is 250 meter square. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க? சிலிண்டர். ஓகேங்களா? வெரி சிம்பிள். சிலிண்டர்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். என்ன கண்டுபிடி சொல்றாங்க? வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? பாருங்க, சர்க்கிளுக்கு ஏரியா என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதே அளவு ஏரியா எந்த ஹைட்ன்ற h அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பை ஆர் ஸ்கொயர் h தான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துமே வந்து ஃபார்முலாஸை மக் பண்ணக்கூடாது. அப்போ பை ஆர் ஸ்கொயர் h இஸ் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, h வந்து கொடுத்துட்டாங்க 2 மீட்டர். பேஸ் ஏரியா, அப்போ பேஸ் ஏரியான்றது என்னது? இதுதான் பேஸ் ஏரியா. அப்போ பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 250 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 250 into 2 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 500 என்ன யூனிட் இது? மீட்டர். வால்யூம்ன்றதால கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் வந்தாவே கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? இந்த क्वेश्चंसலாம் பார்த்த உடனே நம்ம சொல்லலாம். the volume of a cylinder water tank, cylindrical water tank னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ cylindrical water tank அப்படினா பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இதுதான் சிலிண்டர். அடுத்து பாருங்க, if the diameter of the tank is
7 மீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் ஹைட். இப்போ டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளோ? 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹைட் என்ன? கேள்வியே இதுதான். இதோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். இப்போ இதுல இருந்து பாருங்க வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? பை r ஸ்கொயர் h. ஓகேங்களா? which is equal to what? என்னது எனக்கு 1.078 into 10 to the power of 6 லிட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? லிட்டர்ஸ்ல இருந்து நம்ம எதுக்கு மாத்தணும்? மீட்டருக்கு மாத்தணும். ஏன்னா ஹைட் வந்து நான் இப்போ மீட்டர்ல தான் சொல்ல முடியும். மீட்டருக்கு மாத்தணும். அப்போ இங்க பாருங்க 1 லிட்டர் 1 லிட்டர் is equal to 1 divided by 1000 மீட்டர் கியூப். ஓகேங்களா? இந்த மாதிரி போடலாம். இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க. 1.078 in 10 to the power of 6 லிட்டர்ஸ் இருக்கா? அப்போ இதை எழுதும்போது 1078 என்ன பண்ணலாம்? 000 இந்த மாதிரி ஆயிடுமா? இது வந்து லிட்டர்ஸ்ல இருக்கு. இப்போ இதை நான் மீட்டர்ஸ்ல சொல்லும்போது 1 பாருங்க 1 லிட்டர்னா டிவைட் பை 1000 பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி டிவைட் 1000 டிவைட் பண்ண அப்படின்னா 1078 எனக்கு மீட்டர் கியூபா ஆயிடும். வால்யூம் மீட்டர் கியூப்ல தானே இருக்கும், ஆயிடுச்சு. அப்போ இதுல இருந்து டைரக்டா அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பை r ஸ்கொயர் h which is equal to 1078. அப்போ எனக்கு என்ன தெரியும்? r ஓட வேல்யூ தெரியும். r ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்தாங்க 7 அப்படி சொல்லி ஈஸியா கொடுத்தாங்க. சாரி இங்க பாருங்க, if the diameter தான் 7 சொல்லிருக்காங்க. பாருங்க இந்த இடத்துல நான் தப்பா பண்ணிட்டேன். இப்போ டயாமீட்டர் மொத்தமா தான் 7. இப்போ ரேடியஸ்ன்றது என்னது? 7 divided by 2 3.5 தான் ரேடியஸ். இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது மாத்தி சொல்லிட்டேன். சாரி ஃபார் தட். இப்போ நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 22 divided by 7 into என்ன வரும்? 7 divided by 2 the whole square. ஓகேங்களா? into h which is equal to 171078 போடலாமா? இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க. இப்போ இதுல இருந்து நான் கேன்சல் பண்ண போறேன். அப்போ h is equal to what? 1078. இங்க 7 வந்து இந்த பக்கம் மேல வந்துரும். இங்க இருக்க 2 வந்து 2 into 2 மேல வந்துரும். டிவைடட் பை இங்க இருக்க 22 கீழ வந்துரும். அதே மாதிரி இங்க 2 7 இருக்கு. 7 into 7 கீழ வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து நான் கேன்சல் பண்ண அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பாருங்க. இது ரெண்டு கேன்சல் பண்ணா எனக்கு 11 ஆயிடுச்சு. இதுல 7 கேன்சல் ஆயிடுச்சு. பண்ணிக்கலாமா? வேற என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. எனக்கு அகைன் இதை நான் கேன்சல் பண்ண போறேன். ஓகேங்களா? கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வருது? எனக்கு 7 டேபிள்ல பண்ண போறேன். 7 டேபிள்ல பண்ண அப்படின்னா 7 1s are 7. அகைன் என்ன வரும்? எனக்கு 3 ன்னு வரும். 7 5s are அப்புறம் 4s are. ஓகேங்களா? இப்போ 11 டேபிள் நான் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு இது 1 14 வந்துருச்சு. அப்போ 14 into 2s are. இப்போ ஹைட் இந்த டேங்கோட ஹைட் என்னது? 28. என்ன யூனிட்ல கொடுத்துருங்க? எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கதால 28 மீட்டர் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துல மட்டும் நான் தப்பா சொல்லியிருந்தேன். டயாமீட்டர் நான் ரேடியஸ் சொல்லிட்டேன். டயாமீட்டர் தான் கொடுத்துருங்க. ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டர்ல பாதி. ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த மாதிரி தான் வரும் TNPSC பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அயன் used to make a hollow cylinder of height 9 cm and whose internal and external radius are 21 cm and 28 cm respectively. ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் இங்க பாருங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் என்ன சொல்லிட்டாங்க? ஹாலோ சிலிண்டர். இப்போ ஹாலோ அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? பை r ஸ்கொயர் h. இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா. ஓகேங்களா? அதுவே ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்களேன். இதுல எத்தனை ரேடியஸ் இருக்கு? பாருங்க, இது வந்து ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். இந்த மாதிரி 2 ரேடியஸ் இருக்கு. அப்போ இங்க பாருங்க வால்யூம் இது வந்து ஹோல், இது ஹோட்டையா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? பை மொத்தமா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. மொத்தமா பை r ஸ்கொயர் h மைனஸ் இது வந்து ஹோல் இருக்குல்ல, இதை வந்து கழிச்சிடலாம். அப்போ பை r ஸ்கொயர் h. அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பை வந்து காமன், r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் the whole h. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ டைரக்டா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் which is equal to இங்க போடுறேன் பாருங்க. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் which is equal to pi capital R square minus small r square the whole h போடலாமா? இப்போ இதுல இருந்து பாருங்க 22 divided by 7 capital R square ஓட வேல்யூ என்னது? பாருங்க 28. இது ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம செக் பண்ணோம், ரேடியஸா இல்ல நம்ம டயாமீட்டரான்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய ரேடியஸ் பெரிய r வந்து என்ன சொல்லிட்டாங்க? 28 சொல்லிட்டாங்க. சின்ன r வந்து என்ன சொல்லிட்டாங்க? 21 ன்னு சொல்லிட்டாங்க. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 28 ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் 21 ஸ்கொயர். ஹைட்டும் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஹைட் வந்து 9 போடலாமா? இன்டூ 9. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது 22 டிவைடட் பை 7, 28 ஸ்கொயர் வந்து 784, 21 ஸ்கொயர் வந்து 441. அதுக்கப்புறம் பாருங்க இன்டூ 9.
இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 22 டிவைடட் பை 7 இதை ரெண்டு மைனஸ் பண்ண போகிறேன். 784 மைனஸ் 441 343 வருது ஓகேங்களா, இன்டூ 9. அப்போது இது கேன்சல் பண்ணால் எனக்கு 49 வருது. அதுக்கு அடுத்து பாருங்கள் எனக்கு 22 இன்ட்டு 49 இன்ட்டு 9 எனக்கு 441. இப்போ இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9702 9702. இது என்ன இது வால்யூம்ன்றதால மீட்டர் கியூப்ல, அதாவது மீட்டர்ல கியூபிக் யூனிட்ல சொல்லணும், யூனிட் வந்து சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் கியூப் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, வெரி 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 சிம்பிள். லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஃபார் த சிலிண்டர் ஏ அண்ட் பி, ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாத்துங்க. ஒரு சிலிண்டர் வந்து நீட்டமா இருக்கு, ஒரு சிலிண்டர் அகலமா இருக்கு. ரெண்டு சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர். எதோட வால்யூம் வந்து கிரேட்டர்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, ரெண்டு வால்யூம் வந்து கண்டுபிடிக்க வரேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ, சிலிண்டர் ஏ. அப்போ இந்த ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னா 22 டிவைடட் பை 7. இதில் ஆர் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, மொத்தமாக 7 அப்படின்னா ஆர் அப்படின்னா 7 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹைட் என்னது 21. இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து பாருங்க 22 டிவைடட் பை 7 into 7 divided by 2 into 7 divided by 2 அதுக்கப்புறம் into 21. இப்போ from this 7 and 7 gets cancelled. இதை கேன்சல் பண்ண 11 ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டு கேன்சல் பண்ண எனக்கு 10.5 ன்னு ஆயிடுச்சு. அப்போ 11 into 7 into 10.5. அப்போ இங்க பாருங்க 11 7 வந்து 77 into 10.5. அப்போ which is equal to what அப்படின்னா 808.5 centimeter cube is the volume of cylinder A. cylinder A ஓட வால்யூம் இதுதான் ஓகேங்களா, சிலிண்டர் A. இப்போ இதே வந்து நான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இந்த சைடு நான் எழுத போறேன் பாருங்க, இந்த சைடு அப்படியே எடுத்துக்கிறேன் இதே ஃபார்முலா. அப்போ பாருங்க 22 டிவைடட் பை 7 ஆர் என்னது பாருங்க, மொத்தமா இங்க பாருங்க ரேடியஸ் வந்து 21, டயாமீட்டர் 21 னா ரேடியஸ் வந்து 21 டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும் 21 டிவைடட் பை 2 ஸ்கொயர் இன்டு ஹைட் என்னது, ஹைட் 7. இப்போ இதுல 7 7 கெட்ஸ் கேன்சல் அப்படியே போயிடுச்சு பாருங்க. இப்போ இதுல இருந்து பாருங்க 22 into 21 divided by 2 into 21 divided by 2 அதுக்கு அப்புறம் என்ன கேன்சல் ஆகுது, இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு 11 ஓகேங்களா. அப்போ இதுல இருந்து மல்டிப்ளை பண்ணா இது பாருங்க இது ரெண்டும் போயிடுச்சு அப்படினா 10.5. அப்போ what I am getting எனக்கு பாருங்க 11 into 21 231 போடலாமா, 231 into 10.5. அப்போ இதுல இருந்து பாக்கும்போது 2425.5 cubic units centimeter cube. இப்போ இதுல இருந்து எது பெருசு என்ன கேக்குறாங்க, find out the cylinder whose volume is greater. அப்போ வால்யூம் ஆஃப் B ல இதோட வால்யூம் தான் வந்து அதிகமா இருக்கு. ஏனா இங்க பாருங்க 2425.5 சென்டிமீட்டர் கியூப்ல வந்திருக்கு, இது 808 ல தான் வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் B is greater ஓகேங்களா, எதை விட, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் A வை விட. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. verify whether the cylinder with a greater volume has greater total surface area. இப்போ total surface area இது கண்டுபிடிக்கணும். இப்போ total surface area of the cylinder formula என்ன, இப்போ பாருங்க நான் இங்க வரையறேன், இப்போ இதுதான் சிலிண்டர். total surface area formula என்ன, curved surface area plus male part and keel part. அப்ப என்ன இருக்கு 2 pi r square. அப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு, சர்க்கிள். அப்ப சர்க்கிள் சுற்றளவு 2 pi r h என்ற ஹைட் அளவு சுற்றளவு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ இதுதான் plus 2 pi r square ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து பாருங்க from this இதுல இருந்து 2 pi r நான் காமனா வெளிய எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு என்ன வரும், h plus r. இதுதான் வந்து total surface area of the சிலிண்டரோட ஃபார்முலா. ஃபார்முலாலாம் வந்து இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. எந்த இடத்துலயும் மக் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபார்முலானா டைரக்டா நம்ம கொண்டு வர வைக்கணும். இப்போ பாருங்க சிலிண்டர் A க்கு total surface area of cylinder A. அப்ப என்ன வரும் எனக்கு இங்க எழுத பாருங்க 2 pi r h plus r ஓகேங்களா. சிலிண்டர் A ஓடக்கு ரேடியஸ் என்னது எனக்கு 7/2 ஓகே, ஹைட் வந்து 21 அப்படியே போடுங்க. ரேடியஸ் வந்து 7/2 22 into 2 into 22 divided by 7 into ரேடியஸ் வந்து 7 divided by 2 7 divided by 2 ஹைட் என்னது எனக்கு 21 இல்ல plus 7 divided by 2 நான் 3.5 நான் அடிஷனல்ல இருக்கதால நான் இந்த மாதிரி எடுத்துக்கறேன். இப்போ from this இதுல இருந்து பார்க்கும்போது இங்க பாருங்க இந்த 7 இந்த 7 இந்த 2 இந்த 2 கெட்ஸ் கேன்சல். அப்போ 22 அதுக்கு அப்புறம் 21 plus இந்த மாதிரி 3.5 அப்படினா 24.5. இப்போ இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது பாருங்க 539 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ இதுவே நான் சிலிண்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் B, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் B இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. அதாவது கான்செப்ட் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இதே சம்லாம் வருமா
அப்படிலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா. இதெல்லாம் பெருசா இருக்கு, இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த அளவுக்கு நம்ம கான்செப்ட் தெரியுது அப்படின்னா எந்த சம்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. அப்போ பெரிய சிலிண்டர் அடுத்த சிலிண்டர் இதுக்கு பாருங்க, ரேடியஸ் வந்து 22/7, ஹைட் வந்து 7, 2 ஹைட் வந்து 7. அப்போ 22/2 அப்படின்னா 10.5 எழுதலாமா? இப்போ டேரக்டாக இதை மல்டிப்ளை பண்ணுங்க, which is equal to what? இந்த 7 இது கேன்சல் பண்ணி 3, இந்த 2 கேன்சல் ஆகிடும். 66 இப்போ 66 into 17.5 which is equal to what? எனக்கு 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆமாம், இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு வால்யூம் ஜாஸ்தியாக இருந்தது? சிலிண்டர் பிக்கு, அதுக்கே தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஜாஸ்தியாக இருக்குது. எஸ், அப்போது வெரிஃபை தட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர் தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வால்யூம் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ. வால்யூம் எதுக்கு வரணும்? இங்கே வால்யூம்ன்ற வார்த்தைலாம் வராது ஓகேங்களா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிரேட்டர்னு சொல்லுவாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர் தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ ஓகேங்களா. அடுத்து என்ன கேள்வின்னு சொல்லி பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் தி சிலிண்டர் ஏ அண்ட் பி ஓகேங்களா. இதோட ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேங்களா. இதோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி பாருங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. இந்த क्वेश्चन வால்யூம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சதா டைரக்டா வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படி இல்லையா நம்ம அதோட வேல்யூ இல்லாமலே டைரக்டா நாமளே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த வேல்யூ ரெண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, 808.5 divided by 2425.5. 8085 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 24255 வருதா? 5 டேபிள்ல நான் டிவைட் பண்ண போறேன். இப்போ 5 ஆல டிவைட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு என்ன ஆயிடும்? 4s 8s 5s 1. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 5 1s 5 3 ன்னு வருது, 6s அப்புறம் 5 1s 5 7s. அப்போ இது ரெண்டும் பாருங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். 3 5s 15 ஓகேங்களா. 3 5s 15 1 3 3s 9 ஒரு 2 ன்னு சொல்லி வருமா? 39 இவ்வளவு வருமா? இப்போ அடுத்து பாருங்க, இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 6 1 இங்க 2 ன்னு சொல்லி வருது 7. இப்போ அடுத்து பாருங்க, இது என்ன 7 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 7 4s 7 7s 49. அப்போ எனக்கு என்ன வருதுங்க? 4 வருது, அகைன் 7 7s. இப்போ இதை நான் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 7 2s 14 2 வரும், 7 3s 21 இந்த மாதிரி வருது. இப்போ அகைன் நான் 7 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 11 ன்னு சொல்லி ஆயிடுச்சு. இது பாருங்க எனக்கு 3s அகைன் வந்து எனக்கு 2 இங்க வரதால 3s. இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 1 இது 3 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு ரைட். இப்போ இதுல இருந்து பாருங்க ரெண்டுத்துக்கும் ரேஷியோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இப்படி போட்டோம் அப்படின்னா என்ன வருது? எனக்கு 1:3 இஸ் தி ஆன்சர் ஓகேங்களா. இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்ஸில் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.